பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சித்தென்னவன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரால் படைக்கப்பட்ட மிக அழகான ஒரு கவிதை தொகுதி. பெரும்பாலும் அது மலையக பெண் சார்ந்த மலையக தொழிலாளி சார்ந்த ஒரு பாடல் பகுதி, ஒரு கவிதை தொகுதியாக இந்த பகுதி இருக்குது. குறிஞ்சித்தென்னவன் என்று சொல்கிறவர் 1934 தொடக்கம் 98 வரை வாழ்ந்த ஒருத்தர். இவர் மலையகத்தில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேசத்தில் வாழ்ந்தவர். தென்மதுரை தோட்டத்தில் பிறந்தார். ஸோ பிறந்திருக்கிறாரு மதுரையில், தென்மதுரை தோட்டம். இறந்தது இலங்கையில் இறந்திருக்கிறார். தனது 11வது வயதிலேயே தோட்ட தொழிலாளியாக பெயர் பதிந்து கொண்டு இவர் தான் அனுபவித்த வேதனைகளை மையப்படுத்தி கவிதைகளை எழுதத் தொடங்கினார். நாடகங்களையும் பக்தி பாடல்களையும் குறும்பாக்களையும் எழுதியுள்ள போதிலும் கவிதைகளை இவரது ஆளுமை பறைசாற்றி நிற்கின்றன. சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இவரது கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. குறிஞ்சித்தென்னவன் கவிச்சரங்கள் என்ற பெயரில் சாரல் நாடன் இவரது கவிதைகளை தொகுப்பாக வெளியிட்டுள்ளார். இலக்கிய வித்தகர் கலாபூஷணம் ஆகிய மகுடங்கள் இம்மக்கள் கவிஞனுக்கு கிடைத்த கௌரவங்கள். ஸோ சாதாரண தோட்ட தொழிலாளியாக இருந்து 11 வயதில் வேலைக்கு போயிருக்கிறாரு. அக்காலகட்டத்தில் இவர் அனுபவித்த சில விடயங்களை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுதியாக இது இருக்கு. இந்த கவிதை என்னத்தை சொல்ல வருதுன்னா, தோட்ட தொழிலாளி பெண்களின் வேதனைகளையும் அதிலிருந்து மீளத் துடிக்கும் அவர்களது வேட்கையும் குறிப்பிடப்படுது. ஓகே, ஸோ முதலாவது கவிதையினுடைய பகுதியை ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் பார்ப்போம். இதை வாசிங்க ஒரு ஆள். கட்டாயிரம் என் பிள்ளைகள் நான் அந்த அட்மின் கொடுக்கறதுனால கொஞ்சம் அப்புறம் பார்த்து கொள்ள மாட்டேன். ஒரு ஆள் மலர் வாசிங்க பார்ப்போம். சொல்கிறப்ப கட்டாயிரம் அவங்க இதாகிட்டாங்க போல. வெயிட் ஒரு நிமிஷம் பிள்ளை. பிள்ளைகள் கொஞ்சம் வேகமாக ஜாயின்ட் ஆகுங்க பிள்ளைகள். ஓகே, நாங்கள் பார்ப்போம். இப்போ காலையிலே பனி காயும் முன்னே குளிர் காற்றை கிழித்துமே ஓடுகின்றோம். தொழிற்சாலையிலே சங்கு ஊதும் முன்னே பசும் தங்க தளிரினை கிள்ளிடுவோம் என்று சொல்கிறாங்க. ஸோ முதலாவது அடி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தினுடைய அந்த அழகை இங்கே காட்டியிருக்கிறாங்க. காலை நேரம் பனி காயுவதற்கு முன்னாடியே குளிர்காற்றை கிழித்து ஓடுகின்றோம் என்ற ஒரு அடி சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஆரம்ப காலம், இப்போதில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த மலையகத்தினுடைய காலை நேரம் எப்படி இருக்குமெண்டா, சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுகின்ற முன்னாடி என்ன செஞ்சிடணும்னா எழுப்பிடணும். கிட்டத்தட்ட 5 மணி 6 மணிக்கெல்லாம் சங்கு ஊதிடுவாங்க. சங்கு ஊதுகின்ற பொழுது வேலைக்கு கிளம்பியிருக்கணும். நீங்கள் பெரும்பாலும் பரதேசி என்று சொல்லக்கூடிய அந்த படத்தை பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்குண்டு. ஆக அக்காலகட்டத்தில் சங்கு ஊதப்பட்ட பின்பாக அங்கேருந்து என்ன செஞ்சிடணும், அவங்க வேலைக்கு போயிடணும். காலையில் 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு மீண்டும் சங்கு ஊதுகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, வேலையை நிறுத்துவாங்க. ஆக அவ்வாறு காலை 6 மணி நேரம் எப்படி இருக்குமெண்டா, பனி எப்பவும் காய்ந்திருக்காது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலைகளில் இருக்கக்கூடிய பனி என்ன செஞ்சிருக்காது, காஞ்சிருக்காது. ஆகவே அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பனி காயும் முன்னே குளிர்காற்றை கிழித்து ஓடுகின்றோம் அப்படின்னா அவ்வளவு குளிராக இருக்கும் அக்கால குளிர். அப்போ மலையகத்தினுடைய உங்களுக்கு நான் அந்த மார்கழி மாத மழை, மார்கழி மாத எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்டுறேன். மார்கழி மாத மலையகம் wait. ஓகே, அவ்வளோ பெரிய இது ஒன்று இல்லை, மலையகம் சம்பந்தமான ஒன்று இல்லை. ஓகே ஓகே, ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா மலையகத்தினுடைய ஒரு படம் இங்கே காட்டியிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் முழுவதுமாக பனி மூடி இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று இல்லை, முழுவதுமாக பனி மூடி இருக்கும்.
அதே நேரம் குளிர் அப்படின்ட்டா ரொம்ப ரொம்ப கடும் குளிராக இருக்கும். இப்போ நீங்கள் ஊட்டி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி குளிர் இருக்குமெண்டு. அப்படியான ஒரு குளிர் இருக்கும் உங்களுக்கு. யாராவது நுவரெலி வந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கடும் குளிர் காலகட்டத்தில் அவங்க காலையில் அந்த காற்றை கிழித்து கொண்டு ஓடுகிறார்கள். தொழிற்சாலையிலே சங்கு ஊதும் முன்னே பசும் தங்கத் தளிரினை கிள்ளிடுவோம். ஆக இங்கே இருக்கக்கூடிய தளிர்கள் எல்லாம் தங்கத்தளிர்கள் என்று சொல்றாங்க. ஆகவே தங்கத்தளிர்கள் என்பது என்ன அணி பிள்ளைகள்? தங்கத்தளிர் என்ன அணி? யாராவது ஒரு ஆள்? உருவகணி. ஓகே, வேற யாராவது? தங்கத்தளிர். நல்லா யோசிச்சு பாருங்க. தெரிந்த ஒன்று முதலாவதாகவும் தெரியாத ஒன்று இரண்டாவதாகவும் இருக்குது என்று சொன்னால் அது என்ன அணி பிள்ளைகள்? ஞாபகம் இருக்குதா? உவமை அணி என்ன? ஆக அது எங்களுக்கு தெரிந்த ஒன்று. தங்கம் எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு அந்த தேயிலை கொழுந்து தெரியாது. ஆக அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தங்கத்தளிர் இதுதான் பிள்ளைகள். காலை நேரத்தில் சூரிய ஒளி எங்களுக்கு இந்த தளிர் மேலே படுகின்ற பொழுது இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய தளிர்கள் எல்லாம் கோல்டு கலராக இருக்கும், கோல்டு கலரில் விளங்கும். அதான் தங்கத்தளிர் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க தங்கத்தளிராக இருக்கும். ஆக தங்கம் போன்ற தளிர் என்று சொல்லுவோம். ஆக தொழிற்சாலை இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திலே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். ஒரு சிலர் தேயிலை தொழிற்சாலை அதையும் காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தேயிலை தொழிற்சாலைகள். ஒரு சில புகைப்படம் காட்டினா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் தேயிலைகள் அந்த சரியாக பதப்படுத்துகிற இடம். இது தேயிலை தொழிற்சாலை. அப்போ இந்த தேயிலை தொழிற்சாலை தான் காலை நேரத்தில் அங்கே சங்கு ஊதுவாங்க. ஆக சங்கு ஊதுகின்ற பொழுது தொழிற்சாலையிலே சங்கு ஊதும் முன்னே பசும் தளிர்களை, ஏன்னா பசும் தங்கத்தளிர்களை, பசுமை நிறம் ஏன்னா பச்சை நிறத்தோடு இருக்கக்கூடிய தங்கத்தளிரினை கிள்ளிடுவோம். அப்போ தங்கம் போன்ற அந்த தளிர்களை, அந்த இலைகளை கிள்ளி எடுத்துடுவோம். அப்போ மருக பாப்பம் காலையிலே பனி காயும் முன்னே குளிர் காற்றை கிழித்துமே ஓடுகின்றோம். தொழிற்சாலையிலே சங்கு ஊதும் முன்னே பசும் தங்க தளிரினை கிள்ளிடுவோம் என்று சொல்றோம். அடுத்து இரண்டாவது அடி பாருங்க. வெண்டை விரல்கள். என்ன பிள்ளைகள் வெண்டை விரல்கள்? யாருக்காவது தெரியுமா வெண்டை விரல்கள் என்ன? வெண்டிக்காய் போன்ற விரல்கள். வெண்டிக்காய் போன்ற விரல்கள். ஆக என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு? உவமை அணி. போட்டுக்கிறங்க பிள்ளைகள். புக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்ன கையில் இருந்தா பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கிறங்க. உவமை அணி கூடுதலாக இருக்கு. ரெண்டு உருவகணி இருக்குது. இதுல முதலாவது தங்கத்தளிர், இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறங்க, இது உவமை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டை விரல்கள், வெண்டிக்காய் போன்ற விரல்கள். விரைத்திடினும், அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கை விரைத்து போகிற தன்மையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்களுடைய கைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி, தேயிலை பறிக்கவருடைய கைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, இப்போ இதை உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஸோ இந்த கைகள் எல்லாம் அப்படியே கிழிந்திருக்கும். கைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும் என்றால் கிழிஞ்சு கிழிஞ்சு ரத்தம் கசிந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஏனென்றால் அது அந்த கடுமையான குளிர்காலத்தில் கூடுதலாக கொழுந்து பறிக்கின்றப்போ அங்கே அந்த கைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும் என்றால் வெடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செஞ்சிருக்குது இங்கே காணப்படுது. ஆக இவங்களுடைய விரல்கள் வெண்டை விரல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெண்டை விரல்கள் விரைத்திடினும், விரைச்சி போனால், விரைத்துனா கேள்விப்பட்டு, விரைக்குது கேள்விப்பட்டிருக்கிறா பிள்ளைகள். விரைச்சி போகிறதுண்டா கொஞ்சம் இறுகி போகிறோம், விரைக்கிறதுண்டா அப்படி எந்த உணர்வுமே இருக்காது. விரைத்திடினும் எங்கள் மேனி குளிரில் நடுங்கிடினும். ஆக எங்களோட உடல் என்ன ரொம்ப குளிராக இருக்கும். ஆக குளிரில் நடுங்கிடினும். இரு கெண்டை விழிகள். இது என்ன அணிப்பிள்ளைகள்? கெண்டை விழிகள் கெண்டை என்றா என்ன? உவமைதான். கெண்டை என்றா மீன். மீன். ஏன்னா கெண்டை மீன் என்று சொல்லுவாங்க.
ஆக கெண்டை மீன்கள் பளபளக்கும், தளிர் கிள்ளவோ கைகள் பரபரக்கும் என்று சொல்றாங்க. ஆக இதுல அந்த பெண்கள் கொழுந்து பறிக்கக்கூடிய அந்த நிலை காட்டப்படுது. எவ்வளவுதான் குளிரா இருக்கட்டும் அல்லது கை விரைச்சி போகட்டும், ஆனாலும் கூட நாங்கள் என்ன செஞ்சணும், கொழுந்து பறிக்கணும் என்று சொல்லவில்லை. வெண்டை விரல் விரைத்திடினும் எங்கள் மேனி குளிரில் நடுங்கிடினும், இரு கெண்டை மீன்கள் பளபளக்கும், தளிர் கிள்ளவோ கைகள் பரபரக்கும். ஏன்னா தளிரெண்டா இந்த தேயிலை தளிர்களை கிள்ளி எடுப்பதற்காக கைகள் என்ன செய்து கொண்டிருக்கும் என்றால் பரபரக்கும் என்றா கேள்விப்படுகிறோம். கொஞ்சம் அவசரப்படும். பரபரத்தல் என்று சொன்னால் அதற்காக ஏங்குதல், அந்த பரபரத்தல் என்று சொல்றது. இது விளங்குது யாருக்காவது? பரபரக்கும் என்று சொன்னால் இந்த தேயிலை கொழுந்துகளை பிப்பதற்காக, பீத்தெடுப்பதற்காக அவருடைய கைகள் வேகமாக கொஞ்சம் பரபரத்து கொண்டிருக்கும், வேகமாக துடித்து கொண்டிருக்கும் என்று அடியது. ஓகே, இதில் ஏதாவது ஓகேவா பிள்ளைகள்? இது கிளியரா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அந்த அடிகள் ஏதாவது கிளியர் தானே? அது ஓகே. இதுண்டா ஆன் பண்ணி கேளுங்க, கிளியர் இல்லைன்னா கேளுங்க சொல்கிறேன். ஆக நாங்கள் முதலாவது தங்கத்தளிர் ஓமையணி, அடுத்து வெண்டை விரல்கள் ஓமையணி, கெண்டை விழிகள் ஓமையணி. அடுத்து பார்த்துக்கிடுவோம் கூடை அசைந்து பக்கத்திலும். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு கூடை காட்டுறேன், கொழுந்து கூடை காட்டுறேன், அது எவ்வாறு இருக்கும் என்பதை பாருங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொழுந்து கூடை. இதான் அந்த கொழுந்து பறித்து அவங்க போடக்கூடிய கூடை. இது கொழுந்து எடுக்கக்கூடிய பெண்கள். ஓகே, இப்படிதான் இருப்பாங்க. கூடை அசைந்து பக்கத்திலும் வந்து கூட்டும் கிறு கிறு கோசையிலே நெஞ்ச மேடையிலே சதி ராடுமென்ற எண்ணங்களில் வேதனை துன்பம் ஒலிக்கட்டும், துன்ப ஒலி கேட்கும் என்று சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கூடைகள் என்ன செய்யும் என்றால் அசைந்து அசைந்து பக்கங்களில் வந்து கொண்டிருக்கும். அப்படி பக்கங்களில் வருகின்ற பொழுது இந்த கயிறு, இந்த பாருங்க இங்கே கட்டப்பட்டிருக்கிற கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறும் இந்த கூடையும் ஒன்று சேர்ந்து கூடைகளில் கொழுந்து போடுகின்ற பொழுது ஒரு பக்கமாக சென்று சென்று வரும். அப்படி சென்று வருகின்ற பொழுது அதில் இந்த கிரிக் கிரிக் என்ற ஓசை ஒன்று உருவாகும். விலங்குதான்னு தெரியல. ஸோ கூடையை வந்து தலையில் மாட்டியிருப்பாங்க, இதை எடுத்து தலையில் இங்கே கோர்த்துருப்பாங்க, கோர்த்து கொண்டு தான் இங்கே கொழுந்து இதில் போடுவாங்க. ஆக இரண்டு பக்கங்களும் கூடை போயிட்டு வர்றப்ப இந்த கயிறும் அதில் இருக்கக்கூடிய அந்த கூடை, ஏன்னா மூங்குல் கூடையினுடைய அந்த சத்தம் இணைந்து கிரிக் கிரிக் என்ற சத்தத்தை உண்டாக்கும். கூடை அசைந்து பக்கத்திலும் வந்து கூட்டும் கிரிக் கிரிக் ஓசையிலே நெஞ்ச மேடை. நெஞ்ச மேடை என்ன அணிப்புள்ளையில்? நெஞ்ச மேடை யாராவதுரா? நெஞ்ச மேடை என்பது என்ன அணி? ஹிக்மா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நெஞ்ச மேடை என்று சொல்றது நெஞ்சம் ஆகிய மேடை. ஆக இது என்ன அணி என்றா உருவக அணி. நெஞ்ச மேடை என்பது உருவக அணி. ஆக எங்களுடைய அந்த நெஞ்சாகிய மேடையிலே அது சதிராடும் எண்ணங்களில் வேதனை துன்ப ஒலி கேட்கும். ஆக துன்ப ஒலி என்பது வந்து எங்களுக்கு உருவக அணி. நோட் பண்றீங்களா பிள்ளைகள்? நோட் பண்றீங்களா? எழுதி கொள்ளுங்க அதை. ஓகே, வெயிட், நான் உங்களுக்கு அந்த சதிராடும் என்ற ஒரு இதுக்கு என்னன்னு பார்த்துக்கொள்றேன். சதிராடும். ஓகே, வெயிட், அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். அது இல்லை, கேள்விப்பட்டீங்களா பிள்ளை? சதிராடும் என்பது படிச்சிருக்கீங்களா? அது என்னாண்டு யாராவது ஒரு ஆள்? ஓகே, பார்க்கல. ஓகே பிள்ளை, அது மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். இந்த சதிராடும் எண்ணங்கள் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஆக ஏதோ ஒரு எண்ணங்கள், சதிராடும் எண்ணங்கள் என்று சொல்கிறாங்க. அந்த சதிராடும் என்பதுக்கு மட்டும் பார்த்து சொல்கிறேன். வேதனை துன்ப ஒலி கேட்கும் என்று சொல்கிறாங்க. ஆக இவர்கள் கூடை சுமந்து அவர்கள் ஏன்னா பக்கங்கள் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த கிறுக் கிறுக் ஓசையின் காரணமாக அவங்க நெஞ்சமாகிய மேடையிலே
ஏதோ எண்ணங்கள், ஏன்னா துன்ப எண்ணங்கள் எல்லாம் சதுராடி கொண்டிருக்கும், அது துன்ப ஒலி கேட்கும். என்ன காரணம் என்று தெரியல, இவங்க காலை நேரத்தில் கூடை சுமந்து தேயிலை பறித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு எண்ணங்கள் காரணமாக அவங்க நெஞ்சமாகிய மேடையில் ஏதோ துன்ப ஒலி கேட்டு கொண்டிருக்குது என்று சொன்ன. நெஞ்சமாகிய மேடை என்று சொன்னால் ஏன்னா ஒரு மேடை இருக்கும், ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நடனம் போன்ற ஒரு விடயம் என்ன சதுராடுகின்றது என்று சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட அந்த நெஞ்சமாகிய மேடையிலே அவர்களுக்கு வேதனை என்று சொல்லக்கூடிய துன்ப ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆக இந்த நெஞ்ச மேடை மற்றும் துன்ப ஒலி ஆகியன எல்லாம் உருவக அணி. ஓகே, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பக்க நிறைச்செடி சிக்கிடும் போதிலும் பக்குவமாக விளக்கி செல்வோம். ஆக என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இங்கே தேயிலை செடிகள் இருக்கும், அந்த தேயிலை செடிகளில் பக்க நிறைச்செடி என்று சொல்கிறோம். உங்களுக்கு நான் அதை கொஞ்சம் காட்டுறேன், பக்க நிறைச்செடி என்பதை காட்டுறேன். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பக்க நிறைச்செடி என்பது விளங்கும். நிறை என்பது பிள்ளைகள் ஒரு கீத்தாக இருக்கக்கூடியது என்று சொல்லுவோம். ஸோ ஒரு நீளமாக அவங்களுக்கு ஓகே இந்த இருக்குது, நிறை இருக்குது, காட்டுறேன் அவங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் தேயிலை தோட்டம். இந்த தேயிலை தோட்டத்தில் இது ஒரு நிறை, இது 2ஆம் நிறை, இது 3ஆம் நிறை, இது 4ஆம் நிறை, இது 5ஆம் நிறை, 6ஆம் நிறை என்று நிறைகள் இருக்கும். ஸோ ஒரு லைன் இப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ நெட்டுக்குமாக செல்லும். இது எங்கே முடிவடையுதோ அது வரைக்கும் ஒரு நெட்டு என்று சொல்லுவோம், அது ஒரு நிறை என்று சொல்லுவோம். ஆக ஒவ்வொரு நிறை இருக்கிறது. ஆக என்ன செய்கிறாருண்டா, அப்போ பெண்கள் இந்த நிறையில் நடந்து போகிறாங்கண்டா பக்கத்து நிறையில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேயிலை செடிகள் என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய கை கால்களை கீறி காயப்படுத்தும். அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, பக்க நிறை செடி சிக்கிடும் போதிலும். ஆக என்ன செய்தான், இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மேல் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி ஒன்று உடுத்திருக்கிறாங்க. அந்த சீட்டுகளிலே என்ன செய்யும் என்றால் பக்க நிறை அந்த சிக்கிடும் போதிலும் பக்குவமாக என்ன செய்வோம், அதை விளக்கி செல்வோம். அதை மெதுவாக என்ன செய்வோம், நாங்கள் அதை விளக்கிட்டு செல்வாங்களாம். எம்மை சிக்க வைத்திருக்கும் அடிமை தலையினை தூக்கி எறிய துணிந்து கொள்வோம். ஆக இதில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட அந்த ஆடை, ஏன்னா அந்த மேலே உடுத்திருக்கிற அந்த ஆடை எவ்வாறு அந்த தேயிலை பக்க செடிகளில் சிக்கி தவிக்கிறதோ அதுபோல இவர்கள் ஏதோ ஒரு ஏன்னா ஒரு விடயத்தில் மாட்டியிருக்கிறாங்க. அந்த என்ன சிக்க வைத்திருக்கும் அடிமைத்தனம் என்று சொல்கிறாங்க. யார் அடிமைத்தனம் கொள்கிறாங்கன்றா உண்டு, அது பிரித்தானியனுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம், அடுத்து அதன் பின்பாக ஏற்படுத்தப்பட்ட சிங்களவனுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம். எல்லாம் மலையக மக்களை அடிமைப்படுத்த எண்ணம் கொண்டவர்கள். ஆக அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், நாங்கள் விலக்கி வரணும் என்று சொல். எம்மை சிக்க வைத்திருக்கும் அடிமை தலையினை தூக்கி எறிய துணிவு கொள்வோம் என்று சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லி வந்திருக்கிறாங்க, பெண்களினுடைய அந்த வேதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க காலையில் எப்படி வேலை செய்வாங்க, எப்படி கூடையில் கொழுந்து கிள்ளி போடும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வெட்டிய செடியில் புடைத்தெழும் அரும்பென. ஆக இது என்ன அணி புள்ளைகள், யாரா பார்த்தீங்களா, என்ன என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு, யாராவது யாராவது ஒரு யாராவது ஒரு அடிமை தலை. ஓகே, அடிமை தலை. ஓகே சரி, நான் கேட்குறேன், வெட்டிய செடியில் புடைத்தெழும் அரும்பென. அந்த புடைத்தெழும் அரும்பை நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட். தலை அந்த தலை என்று சொல்றது என்ன மீனிங்? அது கயிறு சொல்லலாம், கயிறு என்று சொல்றது. தலை என்றால் அது கயிறுன்னு சொல்லுவோம், தலை கயிறு. எங்கன சொல்லப்பட்டிருச்சாங்கண்ணா,
இங்கே ஏன்னா அடிமை தலை என்றால் அந்த கயிறு, அடிமையாகிய கயிறு என்று சொல்லுவோம். நிறைய பொருள் இருக்கு அதுக்கு. இது பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு அடிமை கயிறினை தூக்கி எறிந்து துணிவோம் என்று சொல்றாங்க. அடிமையாகிய கயிறு, ஆக அடிமை கயிறு. இதுவும் எங்களுக்கு உருவகணிதான் பிள்ளைகள், அடிமை கயிறு என்று சொல்றது. தலை என்றதுக்கு நிறைய பொருள், ஒன்று கட்டுதல் என்று பொருள் இருக்கும், அல்லது அடிமையாக கட்டப்பட்டிருக்குங்கிற பொருளும் இருக்கு. ரெண்டாவது கயிறு என்று ஒரு பொருள் இருக்குது. விலங்கு, பாசம், சிறை, அடுத்த அடிமை சிறைன்னு சொல்லலாம். நாங்கள் அடிமையாகி சிறையினை தூக்கி எறிய முடியாது. ஆக தூக்கி எறியக்கூடிய ஒன்றுனா கயிறு தான். ஆக இந்த இடத்துல நீங்கள் சரியான பொருள் கயிறு என்று சொல்றது மிக பொருத்தமாக இருக்கும். நிறைய பொருள் இருந்தாலும் கயிறுக்கு தலைக்கு ஆண்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து தடை செய்தல், பிணி, அப்படி நிறைய பொருள்கள் இருக்குது பிள்ளைகள். தலைத்தல்ங்கிறது கட்டி வைத்தல், அடக்குதல் அப்படியெல்லாம் இருக்குது. ஆக தலைங்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடியது கயிறு என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே உங்களுக்கு இந்த வெட்டிய தேயிலை அரும்புகள் எவ்வாறு இருக்கும் அதை காட்டுறேன். நிறைய பேர் பெரும்பாலும் இந்த தேயிலை தோட்டம் சம்பந்தமாக தெரியாது தானே, அதான் உங்களுக்கு அதை காட்டினா ஓகே இருக்கும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை நன்கு வளருவதற்காக ஒரு வருட காலம் அல்லது 1.5 வருட காலகட்டத்தில் அந்த தேயிலையை அவங்க வெட்டுவாங்க. என்னத்துக்காக? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேயிலை செடிகள் இருக்குது. இப்போ அந்த தேயிலை செடிகள் என்ன செய்யப்படும் என்றால் ஒரு குறிப்பிட்ட 1 வருடம் 1.5 வருட காலகட்டத்தில் அந்த தேயிலை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை இதில் 2 வகை உங்களுக்கு தேயிலை நிறம் தெரியும். முதலாவது இது பார்த்தீங்கன்னா இதுதான் குடிக்கக்கூடிய தேயிலை, இதை தான் நாங்கள் தேயிலையாக எடுக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கடும் பச்சை நிறம் தேயிலை. இந்த தேயிலைகள் என்ன செய்யப்படாதுன்னா பறிக்கப்பட மாட்டாது. இது என்னத்துக்கு உபயோகிக்கப்பட மாட்டாது? தேயிலை தயாரிக்க, அதாவது தேயிலை தூள் தயாரிக்க, டீ குடிக்கிறதுக்கு தயாரிக்கப்பட முடியாது. ஆக அதில் இருக்கக்கூடிய அந்த தளிர்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க, இப்போ பாருங்க இந்த கலரில் இருக்கக்கூடிய இளம்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தளிர்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க, தேயிலைக்காக பறிப்பாங்க. ஆக அது ஒரு சில வருடங்கள் மட்டும்தான் அந்த தளிர்கள் முற்றிக்கொண்டு வரும். அது பிறகு என்ன செஞ்சுன்னா தளிர்கள் குறைஞ்சிரும். ஆகவே தளிர்கள் குறைகின்ற நேரத்தில் அந்த தேயிலை செடியை, இப்படி வளர்ந்திருக்கக்கூடிய தேயிலை செடியை பாதியை வெட்டிடுவாங்க. சரியா? அதை கவ்வாத்து என்று சொல்லுவாங்க. ஆக வெட்டப்பட்டுரும். அது வெட்டிய பிறகு வெட்டிய செடியில் விளங்குனிச்சா பிள்ளைகள்? இது நான் சொன்ன விடியம் விளங்குனிச்சா? நான் சொன்ன விடியம் விளங்குனிச்சா? என்ன செய்வாங்க? அந்த வெட்டிய செடிங்கிற விஷயம் விளங்குனிச்சா? ஆன்சர் பண்ணுங்க கொஞ்சம் கிளியரா. ஓகே ஓகே, விலங்கல்னா சொல்லுங்க, நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, ஆக வெட்டிய செடியில் புடைத்தலும் அரும்பென. ஆக இந்த வெட்டப்பட்ட அந்த தேயிலை செடியில இந்த அரும்புகள் எல்லாம் புடைத்து மேலே வருகின்றன, அரும்பு என. ஆக அரும்பு என என்று சொல்லக்கூடிய இந்த என என்று சொல்லக்கூடிய உருவு எங்களுக்கு உவமை அணியாக, உவமை உருவாக இந்த இடத்துல தொழில்படுது. அரும்பு ஆக என்பதுக்கு பதிலாக அரும்பென, வெட்டிய செடியில் புடைத்து ஏலும் அரும்பு என என்பது எங்களுக்கு உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. 2 உருவகணித்தா, நெஞ்ச மேடை, துன்ப ஒளி உருவகம், ஏன எல்லாமே எங்களுக்கு அங்கே உருவனா அடிமைத்தலை என்பது உருவகம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிய செடியில் புடைத்தில் மரும்பென, மேலேறும் எண்ணங்கள் எங்கள் மனதில். ஆக என்ன செய்யுதுண்டா, இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாகுதுண்டா, நாங்கள் மேலே போகணும். ஏன்னா மேலேறும் எண்ணங்கள் என்றால் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எங்களுடைய மனதில் எப்பவுமே மேலெழுந்து கொண்டிருக்கிறது. இந்த செடியிலிருந்து புடைத்து எழக்கூடிய அரும்புகள் போல என்னுடைய எண்ணங்களும், ஏன்னா இந்த மலையக மக்களுடைய எண்ணங்களும் மேலேறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இனி முட்டி ததும்பி முளைத்து விடும் எம்மை மூடிய பேரில் ஓட்டிடுவோம் என்று சொல்றாங்க. ஆக இதுவரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னா, ஒரு பெரிய இருள் உங்களை மறைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெரிய இருளை ஓட்டுவதற்காக நாங்க என்ன செய்ய போறோம் என்றா, முட்டுவம் ததும்புவம் முளைத்து விடும் எம்மை. ததும்பி, ஆக ததும்புதல் என்று சொல்றது பிள்ளைகள் கொஞ்சம் மேல வருதல் என்று சொல்றது. ததும்புதல் என்று சொல்றது
அதுக்கு சரியானதை நான் பார்ப்போம் என்ன ததும்புதல் என்றது. லாஸ்டா சொன்ன ஊமை அணிடு உவமானம் ஊமையம் எல்லாம் கொஞ்சம் சொல்லலுமா? ஓகே சொல்கிறேன். இதா வெட்டிய செடியில் புடைத்தெழும் அரும்பு, இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு உவமானம். உவமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த வெட்டிய செடியில் இருக்கக்கூடிய அரும்புகள் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாது, பெரும்பாலாக மலையக மக்களுக்கு அது தெரியும். அந்த வெட்டப்பட்ட செடியில் உங்களுக்கு வெயிட், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அது அந்த செடி இல்லை தான், வெட்டப்பட்ட தேயிலை செடி இல்லை. வெயிட், அது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்று இருக்குது, பட் அது இல்லை. இதில் கொஞ்சம் அந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், தேயிலை செடி நான் சொன்னேன் ஒரு காலகட்டத்தில் அது அரும்புகள் முளைவிடுறதுக்காக வெட்டப்படும். ஆக இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெட்டப்பட்ட ஒரு இடம், இந்த இடம் வெட்டப்பட்டிருக்குது. இந்த வெட்டப்பட்ட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது தளிர் முளைச்சிருக்கு. இது விளங்குதா? அந்த இதெல்லாம் புதிய தளிர்கள். இப்படி புதிய தளிர்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மற்ற மரங்களையும் புதிய தளிர்கள் முளைச்சிருக்கும் தானே. ஆக அப்படி புதிய தளிர்கள் எப்படி முளைக்குமோ, ஏன்னா வெட்டிய செடியில் புடைத்தெழுதுன்றா அதை உடைச்சு கொண்டு, ஏன்னா அதை வெடித்து கொண்டு வரக்கூடிய அரும்புகள் போல. ஆக இது எங்களுக்கு தெரிஞ்சது உவமானம். எங்களுக்கு தெரியாதது என்னன்னா, நாங்கள் எப்படி வெளிவருவோம், மேலேறும் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் வெளியே வரக்கூடிய எங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அதான் உவமேயம். பொதுத்தன்மை ரெண்டும் வெளியே வர்றது தான். ஏன்னா இந்த அரும்புகள் வெளிவரும்போது போல எங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்ய போகுது, நாங்கள் மேலே வரணும்ங்கிறது வெளிவரும். ஆகவே அதான் பொதுத்தன்மை. கிளியரா பிள்ளைகள்? இது கிளியரா? கரெக்டான இது. ஓகே. ஆக வெட்டிய செடியில் புடைத்தெழும் அரும்பென மேலூரும் எண்ணம் எங்கள் மனதில் இனி முட்டி ததும்பி முளைத்து விடும் எம்மை மூடிய பேர் கொள்கிறோம். ஆகவே இதுக்கப்புறம் இதுவரைக்கும் எங்களை மூடி வைத்திருந்த, இதுவரைக்கும் எங்களை வெளிவிடாமல் வைத்திருந்த அந்த அடிமைத்தனம் எல்லாம் நீங்கணும். அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய இருள் எங்களை மாறணும் என்று சொல்றாங்க. நாங்கள் இப்போ என்ன செஞ்சிருவோம், மேலே வரப்போறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, என்றும் அடிமை சிறையினிலே வைத்த எத்தர்கள் கொட்ட மடங்கிடவே. ஸோ அந்த விடயம் விளங்குடா பிள்ளைகள். கொட்ட மடங்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த அடிமைத்தன வாழ்வு, அந்த அடிமைத்தனம். அந்த இப்போ பெரும்பாலாக மலையக பிரதேசத்தில் அந்த கொட்டம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியுமா, எங்கே பயன்படுத்தியிருக்காங்களா? உங்களோட ஊரில் அந்த கொட்டம் அடக்கணும் அந்த அப்படின்ட்டு சொல்றாங்களா? யாராவது எங்கேயாவது அவங்களோட அந்த சொல்றது அடிமைத்தனம் என்று சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய அந்த அடிமைப்படுத்தக்கூடிய தனத்தை சொல்லலாம், அந்த கொட்டம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய அந்த கொட்டம் அடக்கணும் என்பதற்காகவே பெரும் குன்று நிகர்த்த மன உறுதி கொண்டு. ஆக இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, குன்று நிகர்த்த மன உறுதி. எந்த அணி பிள்ளைகள்? குன்று நிகர்த்த, குன்று என்றால் மலை நிகரான மனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மலைக்கு நிகரான மனம் என்பது உவமை அணி பயன்படும். குன்று நிகர்த்த மன உறுதி. ஏன்னா எத்தர்கள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டு, எத்தர்கள் என்று சொல்றது ஏமாற்றுபவர்கள் என்று சொல்லலாம். எத்தர்கள் என்று சொல்றது ஏமாற்றுபவர்கள். ஆகவே அப்படி ஏமாற்றக்கூடியனுடைய அந்த அடிமைப்படுத்தக்கூடிய அந்த கொட்டம் என்று சொல்றது அந்த தன்மை அடங்கிடவே பெரும் குன்று நிகர்த்த மன உறுதி கொண்டு கோதையர் போரிட முன்வருவோம். ஏன்னா பெண்களாகிய நாங்கள் என்ன செய்ய போறோம், போரிடுவதற்காக நாங்கள் வெளியே வர போறோம் என்று சொல்றாங்க. பாருங்க, என்றும் அடிமை சிறையினிலே வைத்த எத்தர்கள் எங்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, ஏன்னா அடிமை சிறையில் வச்சிருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட அந்த அடிமை சிறையில் வைத்திருக்கக்கூடிய எங்களை ஏமாற்றக்கூடிய அவர்களுடைய அந்த கொட்டம் என்று சொல்றது அந்த அடிமைத்தன வாழ்வு, அவர்களுடைய அதை விட ஒரு நல்லா சொல்லலாம், கொட்டம் என்று சொல்றது இன்னும் ஒரு அழகான வேர்டு ஒன்று இருக்குது அதுக்கு பிள்ளைகள், அது சரியாக ஞாபகம் இல்லது.
ஓகே, அப்படிதான் அந்த ஏமாற்றக்கூடியவர்கள் அவருடைய அந்த ராங்கித்தனம் என்று சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அந்த ராங்கித்தனம் என்று சொல்லுவாங்க. அது விளங்குதா? அந்த ராங்கித்தனம் என்று சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் முரட்டுத்தனம், அந்த அந்த மாதிரியானது தான் அந்த கொட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். விலங்குச்சா பிள்ளைகள் அந்த கொட்டம் என்று சொல்ற விஷயம் உங்களுக்கு விலங்கினவங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அஸ்மா ஓகே ஓகே, சிஃப்லா விளங்குனுச்சு. ஹிக்காம் விளங்கலையா? ஹிக்காம் ஓகே, ஹிக்காம் விளங்குனுச்சு. இக்மா ஓகே. ஆக அப்படிப்பட்ட அந்த ஏன்னா அப்படிப்பட்ட அந்த செருக்கு, அப்படிப்பட்ட அந்த ஏன்னா அந்த ஏமாற்றக்கூடிய தனம் எல்லாம் மாறணும். எத்தர்கள் என்றால் ஏமாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய அந்த கொட்டத்தனம் அடங்கிடவே பெரும் குன்று நிகர்த்த, ஏன்னா பெரிய மலை போன்ற மன உறுதி என்று சொல்றாங்க. அதாவது உவமையணி மன உறுதி கொண்ட கோதையர் போரிட முன்வரும். நாங்கள் பெண்களாகிய நாங்கள் என்ன செய்ய போறோம்? போரிடுறதுக்காக வரப்போறோம் என்று சொல்றாங்க. அது சொல்றாங்க பெண்களுக்கு கல்வி பெரும் தீது. ஏன்னா தீது என்றால் குற்றம். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறது துன்பகரமானது, ஒரு தீது என்றால் குற்றமானது. அப்படி என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அடிமை காலத்தில் உரிமை பேசி உரிமை பேசிடிலோ அது பெருந்தவறு என்ற எண்ணம் படைத்தவர் மண்ணில் புதைந்திட எண்ணற்கரிய கலை படைப்போம். ஆக என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது, அதே நேரம் உரிமை என்று சொல்லி கேட்கிறது பேசிடிலோ என்றால் பேசுகின்றீர்களா அது தவறு என்று சொல்றாங்க. உரிமை பற்றி பேசினால் அது தவறு என்று சொல்லக்கூடிய எண்ணம். முதலாவது பெண்களுக்கு கல்வி என்பது தீது, இரண்டாவது உரிமை என்பது கேட்பது தவறு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. என்ற எண்ணம் படைத்தவர் மண்ணில் புதைந்திடவே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள் எல்லாம் இறந்து போகட்டும். நாங்க என்ன செய்ய போறோம்? எண்ணுதற்கரிய கலை படைப்போம், புதிய புதிய கலைகளை படைத்திடுவோம் என்று சொல்லி ஒரு புது யுகம் படைப்பதற்காக இங்க தயாராகிறாங்க. அங்க மலையக பெண்களுடைய நிலை மேல சொல்லப்பட்டிருந்துச்சு. இரண்டாவது அக்காலகட்டத்தில் இருந்த அடிமைத்தனம் சொல்லப்பட்டிருக்குது. இங்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நிலை சொல்லப்பட்டிருக்குது. பெண்களுக்கு கல்வி பெருந்தீது, உரிமை பேசிடிலோ அது என்ற எண்ணம் படைத்தவர் மண்ணில் புதைந்திட வேண்டும், செத்திடணும். எண்ணுதற்கு அறிய நிறைய கலைகளை நாங்க படைத்திடுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாடல் சாதி சமய சங்கருத்து என்று சொன்னா பிள்ளைகள் அந்த சங்கு என்று சொல்லுவாங்க, தொண்டைக்குழியினுடைய மேல்பகுதி சங்கருத்தல், அப்படி ஒரு உவமை தொடர் இருக்குது. தொடர்கள் சங்கருத்தல் என்று சொன்னா முழுமையாக நீக்குதல் என்ற அர்த்தம். சங்கருத்தல் என்று சொன்னா பெரும்பாலாக பயன்படுத்துவாங்க மலையகத்தில் சங்கருக்குதல் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னா ஒன்று கொள்ளுதல், இன்னொன்று முழுமையாக நிறைவேற்றுதல். ஏன்னா முழுமையாக முடிச்சிடணும் ஒரு விடயத்தை. ஆகவே சாதி சமயங்களை உள்ளுக்கு வராதபடி முழுமையாக அழித்திடுவோம். பெண்கள் தாழ்வு எனும் தீய போக்கொழிந்து இம்மேதினியில் புது மாற்றம் படைத்து பெண் விடுதலைக்கு கீதம் இசைத்திடுவோம் என்று சொல்றாங்க. விடுதலைக்கு கீதம். இந்த உலகத்தில் இந்த மேதினியில் புது மாற்றம் ஒன்றை படைக்க வேண்டும் என்றும், சாதி சமயங்கள் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு என்று சொல்லி தாழ்வு எனும் தீய போக்கு ஒழியணும். இப்போ ஆரம்ப காலத்தில் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்கணும். அவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது, பேசுறதுக்கு உரிமை கிடையாது, வெளியில் நடக்கிறதுக்கு உரிமை கிடையாது, தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு உரிமை கிடையாது, சாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டனர். அப்போ இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றம் பெற வேண்டும். அந்த சாதி சமயங்கள் எல்லாம் சங்கரிக்க வேண்டும். பெண்கள் தாழ்வுபடுத்தக்கூடிய அந்த தீய போக்கு அது இல்லாமல் போகணும். இந்த உலகத்தில் புதிய மாற்றத்தை படைச்சிடணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒரு விடுதலை கீதம் இசைத்திடுவோம் என்று சொல்றாங்க. அடுத்ததாக பெண்களுக்கு இங்கோர் தனி நீதி என பேசிடும் நூல்கள் எவையெனினும் அவை மண்ணில் புதைந்து மகிழ்ந்திடுவோம் நவமாதர் அரங்கள் படைத்து. இது விளங்குது லேசா. ஆக பெண்களுக்கு இங்கு ஓர் தனி நீதி. அப்ப பெண்களுக்கு மட்டும் தனி நீதியா? அவர்கள் அடிமைப்பணம் பட்டிருக்கணும், அவங்க வீட்டு வேலைகள் மட்டும்தான் செய்யணும், வெளி வேலைகள் செய்யக்கூடாது, கல்வி மறுக்கப்படணும், இப்படியான தனி நீதி என
பேசிடும் நூல்கள் எவையேனினும், ஏதாவது ஒரு புக்கு அந்த மாதிரி பேசப்பட்டிருந்தா அவை மண்ணில் புதைத்து மகிழ்ந்துடுவோம். அது எல்லாத்தையும் என்ன செய்வோம்? புதைத்து விடுவோம் என்று சொல்லி சொல்றாங்க. நவ மாதர் அறங்கள் படைத்துவோம், புது பெண்களுக்காக நாங்கள் புது அறங்களை படைச்சிடுவோம். அடுத்து சொல்றாங்க போலி தலைமை பொசுக்கிடுவோம். அப்ப இந்த விடயம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மலையகத்துக்குள்ளால வர 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து என்ன செய்கிறாங்க, அழைத்து வர்றாங்க. அழைத்து வர்றதுக்காக ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவரை தான் அவங்க போலி தலைவர்கள் என்று சொல்கிறாங்க. இந்த தலைவர் இங்கே மலையக மக்களுக்காக பணிபுரிவார் என்பதை நினைச்சு கொண்டிருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஆனால் இவர் உண்மைக்குமே யாருக்காக பணிபுரிவார் என்றால் மேலைத்தேயர்களுக்காக, ஆங்கிலவர்களுக்காக வேலை புரிந்தவர் தான் இந்த தலைவர். இவர் எங்கிருந்து வந்தவர் என்றால் இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்த ஒருத்தராகத்தான் இருப்பார் இந்த தலைவரும் கூட. அப்படிப்பட்ட இந்த தலைவரினுடைய போலி அந்த பேச்சு அப்படிப்பட்டதை ஒன்று பொசுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மலையக மக்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் தலைவர்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் தலைமைகளையும் என்ன செஞ்சிடுவோம்? பொசுக்கிடுவோம். போலி தலைமை பொசுக்கிடுவோம். இவர் பொய்மை திரையை கழித்தெறிவோம் என்று சொல்றாங்க. அப்ப பொய்மையாகிய திரை என்று சொல்றாங்க. பொய்மை திரை இது உருவகாணி பிள்ளைகள், பொய்மை திரை. ஆக பொய்மையாகிய திரையை என்ன செய்வோம்? கிழிச்சிடுவோம், பாலித்திடுவோம், புதியுகத்தை மலைப்பாவையர் வாழ்விலே உயர்த்திடுவோம் என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ மறுக இதை கொஞ்சம் வாசிக்கிற பிள்ளைகள் பாருங்க. பெண்களுக்கு இங்கோர் தனிநீதி என பேசிடும் நூல்கள் எவையெனினும் அவை மண்ணிலே புதைத்து மகிழ்ந்திடுவோம். நவ மாதரங்கள் படைத்திடுவோம். போலி தலைமை பொசிக்கிடுவோம். இங்கு பொய்மை திரை என்று சொல்றா விளங்குதா பிள்ளைகள்? பொய்மை திரை என்றா விளங்குது யாருக்காவது? யாருக்கு விளங்குது பொய்மை திரை? பொய்மையாகிய திரை. ஏன்னா நாங்கள் சொல்லுவோம் அது பொய்மையாகிய திரை. ஆகவே இவருடைய மனங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்பொழுதுமே பொய்மை கலந்ததாக இருக்கும் இந்த போலி தலைவர்களுடைய தலைமைத்துவம் எல்லாமே. அப்படியாகிய அந்த போலி தலைமையை நாங்கள் என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அழிச்சிடுவோம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாலித்திடுவோம் புதிய யுகத்தை. ஆகவே புதிய யுகத்தை நாங்கள் படைச்சிடுவோம் என்று சொன்னோம். பாலித்திடுதல் என்றது படைத்திடுதல் என்ற பொருளில் வரும். சரியாக நான் பார்க்குறேன், பாலித்தல் என்று சொல்கிறாடி. ஆக அப்படிப்பட்ட அந்த புதிய யுகத்தை நாங்கள் படைத்திடுவோம், மலையக பாவையர் வாழ்வில் உயர்த்திடுவோம் என்று சொல்கிறாங்க. மலையகமாகிய அந்த பெண்களுக்கு புதிய யுகம் உண்டை படைச்சு கொடுப்போம், புதிய வாழ்வு உண்டை நாங்கள் படைச்சு குடிப்போம் என்று சொல்லி சொல்கிறாங்க இந்த பாடல் ஊடாக. ஸோ கிளியர் என்று நினைக்கிறேன். அப்போ இதில் சில வினாக்களை பார்த்துக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி இங்கு இந்த பாடலிருந்து கேட்கப்படுகின்ற நயம் எவ்வாறு எழுதப்படணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் அடிச்சுக்கிறங்க பிள்ளைகள், ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கிறங்க. இதுக்கு முதலாவது நயம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இதை பார்ப்போம் எவ்வாறு நயம் எழுதுறது என்று சொல்லி அடுத்த வகுப்பில். முதலாவது பார்த்தீங்கன்னா மலையக தொழில் பெண்களின் கடின உழைப்பு எவ்வாறு காட்டப்படுது, இரண்டாவது விடுதலை வேட்கை, அடுத்து மூன்றாவது பெண் உரிமை சிந்தனைகள், அணிகளின் பயன்பாடு எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு, உருவகாணி எல்லாம் சொல்லிட்டேனுங்க. அணிகளின் பயன்பாடு, அடுத்து கவிதை வெளிப்பாட்டு முறையில் உள்ள சிறப்புகள் என்பவற்றை அடிப்படையாக வைத்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் எழுத போகிறோம் இதுக்கான நயம். இதுக்கு எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள் நயம் ஏதும்? இந்த பாடலுக்கு எழுதியிருக்கீங்களா நயம் ஏதும்? எழுதியிருந்தீங்களா சிஃப்லா? சொல்லுங்கள். ஸ்கூலில் படிச்சிட்டிங்களா பிள்ளைகள் இந்த பாடல்? கிரேட் 11 பிள்ளைகள் இக்காம் படிச்சிட்டிங்களா? அஸ்மா ஓகே படிச்சிட்டிங்க. இக்காம் படிச்சிட்டிங்களா? அதுக்கு எழுதியிருப்பீங்க, நயம் எழுதியிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ இந்த பாடலுக்கு எனக்கு இன்றைக்கு நயம் எழுதி அனுப்புங்க, நாங்கள் எழுதியிருக்கிறேன். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நாங்கள் அதுக்கு நீங்கள் எப்படி நயம் எழுதியிருக்கீங்கிறத பார்த்துட்டு. இன்னொரு 10 நிமிடம் இருக்குது. நாங்கள் இதுக்கு ஒரு சில வினாவிடைகள் பார்ப்போம். முதலாவது சொல்கிறாங்க, புதுமை பெண்ணாய் மாறிடுவோம் என்ற கவிதையை எழுதியவர்
யார் இவர் எங்கு பிறந்தார், இவரது காலம் யாது என்று சொன்னாங்க. ஸோ குறிஞ்சி தென்னவன் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் தென்மதுரை தோட்டத்தில் 1934 1998 காலப்பகுதியில் வாழ்ந்தவர். அடுத்து குறிஞ்சி தென்னவன் கவிதைகளில் பொதுவான உள்ளடக்கம் என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, தோட்ட தொழிலாளியான அவரின் வேதனை மிக்க அனுபவங்களை சொல்றதுக்காக இந்த பாடல் இங்கே எடுத்திருக்கப்பட்டிருக்குது. அடுத்து குறிஞ்சி தென்னவன் ஆக்கிய கவிதை தவிர்ந்த பிற இலக்கியங்கள், நாடகங்கள், பக்தி பாடல்கள், குறும்பாக்களை இயற்றியிருக்கிறாரு. அடுத்து குறிஞ்சி தென்னவனுடைய அந்த கவிதை தொகுதிகள் தென்னவன் கவிச்சுரங்கள் என்பதை வெளியிட்டவர் சாரல் நாடன் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மலையகம் சார்ந்த கவிஞர். குறிஞ்சி தென்னவனுக்கு கிடைத்த மகுடங்கள் இலக்கிய வித்தகர் கலாபூசணம் என்று சொல்லக்கூடிய. இப்போ இலங்கையில் கலாபூசணம் பெற்றவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரில் ஒரு சாதாரண கல்வி தகமை குறைவான ஒருத்தர் கலாபூசணம் பெற்றிருக்கார். பெரும்பாலும் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் போயிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் கலாபூசணம் விருது பெற்றிருக்கிறார். அடுத்து புதுமை பெண்ணாய் மாறிடுவோம் என்ற கவிதையின் மைய கருத்து யாது என்று சொல்றாங்க. தோட்ட தொழிலாளி பெண்களின் வேதனைகளும் அதிலிருந்து மீள துடிக்கும் அவர்களது வேட்கை, ஏன்னா அதுதான் இதனுடைய மைய கருத்தாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எந்த வேதனைகள் படுறாங்க ஏன்னா அந்த விடயமும், அடுத்து அவர்கள் அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு வெளிவர துடிக்கிறார்கள் என்பது பற்றியாகவும் இந்த கவிதை தொகுதியில் பாடப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மலையக தொழிலாளி பெண்களின் கடின உழைப்பும் இக்கவிதையில் வெளிப்படுமாற்ற விளக்கு. என்னென்ன கடின உழைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முதலாவது, பனிக்காயும் முன்னர் குளிர்காற்றை பொருட்படுத்தாமல் சங்கு ஊதும் முன்னர் தளிரினை பறிக்க செல்லுதல். ஆக அந்த குளிர்காற்றை கிழித்து சென்று செல்லுதல் என்று சொல்லியிருப்பாங்க. விரல்கள் விரைக்கிறதுக்கு, உடல் குளிர் நடுங்க தளிர்கள் பறித்தல், மனவேதனையுடன் கூடிய எண்ணங்களுடன் கொழுந்து பறித்தல், ஏதோ ஒரு மனவேதனை, சிக்கவரும் நிறைச்செடிகளை பக்குவமாக விளக்கி கொழுந்து பறித்தல். இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பெண்கள் படக்கூடிய துன்பம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இக்கவிதையில் பெண் விடுதலை வேட்கை எடுத்து கூறப்படுமாற்றை விளக்கு. என்ன அவங்க வெளிவர நினைக்கிறாங்க, சிக்க வைத்திருக்கும் அடிமை தலையினை தூக்கி எறிய துணிவு கொள்ளுதல், அந்த அடிமை கயிறை தூக்கி எறியணும், பெண்களை மூடிய பேரிரை ஓட்டுதல், அடிமை சிறையில் வைத்த எத்தர்களின் கொட்டங்களை அடக்கி மலைக்கு சமமான மன உறுதி கொண்டு பெண்கள் போரிட முன்வது. ஏன்னா மலை போன்ற அவருடைய எண்ணங்கள், மன உறுதி, அதெல்லாம் அவங்களோட அடிமை சிறை எல்லாம் ஆக்கணுங்க நினைக்கிறாங்க. சாதி சமரய வேறுபாட களைதல், பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்று தீய போக்கை இல்லாமலாக்கி உலகத்தில் புதுமாற்றம் படைத்து பெண் விடுதலை கீதத்தை பாடுது. எல்லாமே பெண் விடுதலைக்காக எடுத்துரைக்கப்படுகின்ற விடயம். போலி தலைமைகளை பொசுக்குதல், அவரது பொய்மை திரைகளை கிழித்தல் என்று சொல்றாங்க. ஏன்னா பொய்மை திரை என்று சொல்லி ஒரு வகை சொல்லியிருப்போம், எப்படிப்பட்டதை இதாக்குறது என்று சொல்றாங்க. அடுத்து இக்கவிதையில் கூறப்படும் பெண்ணுரிமை சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. பெண் கல்வி பேணுதல், பெண் உரிமை பேசுதல், பெண் எண்ணதற்கரிய கலைகளை படைத்தல் என நிறைய கலைகள் அவங்க உருவாக்கணும். அடுத்து பெண்ணுக்கு தனி நீதி என்று பேசப்படும் இல்லாதொழித்தல், அதாவது பெண்ணுக்கும் சமமான நீதி என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை பேசியிருக்கிறார். அடுத்து நவமாதர் அறங்கள் படைத்தல், பெண்கள் புதுயுகத்தை உருவாக்குதலும், மலையக பெண்கள் வாழ்க்கை உயர்தலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதுல உங்களுக்கான உவமை அணிகள் என தங்கத்தளிர் வெண்டை விரல்கள் கெண்டை மீன்கள் வெட்டிய செல்லில் புடைத்தலும் அரும்பென மலரும் எண்ணங்கள் குன்று நிகர்ந்த மன உறுதி. அடுத்த கையில் உருவக அணிகள், இதுல 2 உருவகம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க 4 பார்த்தோம். என்ன பிள்ளைகள், வேற என்ன பார்த்தோம்? நெஞ்சமடை பார்த்தோம், துன்ப ஒளி, வேற பொய்மை திரை பார்த்தோம். பொய்மை திரை, வேற ஏதாவது பார்த்தோம் பிள்ளைகள்? இன்னொன்று பார்த்தோம் தானே? ஓகே, அவ்வளவுதான். பொய்மை திரை என்று பார்த்துட்டு தான், வேற எதுவும் பார்த்து எழுதிக்கிறோம். ஸோ அது உருவக அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இக்கவிதையில் வெளிப்பாட்டு முறையில் சிறப்புகள். ஆக நான் உங்களுக்கு இங்க நயத்துல சொல்லக்கூடிய விஷயம்லாம் சொல்லிட்டேன், இதை மட்டும் பார்த்து கொஞ்சம் நயந்து எழுதினீங்கன்னா சரி. பெண் எதிர் நின்று உரைப்பது போல கவிதை அமைந்திருத்தல். ஆக ஒரு பெண் பேசுவது போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த கவிதையில இருக்குது. அடுத்து இவர் அனுபவித்த அனுபவங்களினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கு. பார்த்து ரசித்தது இல்லை, இவர் அனுபவித்த விடயங்களை அங்க சொல்லியிருக்கிறாங்க. உணர்வு பூர்வமாக அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக புரட்சிகர சிந்தனைகள் வெளிப்பட்டிருக்குது. பெண் விடுதலையா இருக்கட்டும், பெண் உரிமை சிந்தனையா இருக்கட்டும். இது அடுத்து உவமை மற்றும் உருவக அணிகள் பயன்பாடு, எதுகை மோனைகளுடன் கூடிய சிறந்த ஓசை நயம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா சரி, எல்லா பாடல்களிலுமே கூடுதலாக எதுகை மோனை எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. முழு பாடலுமே எதுகை மோனைகள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒத்த பொருட்கள், ஏன்னா
ஆக இங்கே தலை என்று விலங்கு தான் பிள்ளை கொடுத்துருக்கு. இது தவறானது. ஏன்னா விலங்கு என்பது தூக்கி எறிகிறது எங்களுக்கு விலங்கு இது ஒரு புக்கில் உள்ளது. பட் இதை தான் நான் கொடுத்தேன். பட் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த விலங்கு என்பது தவறானது. இந்த இடத்துல கை 2 போட்டுக்கிறங்க. ஏன்னா தலை என்பதுக்கு நிறைய பொருள் இருக்குது. விலங்கை தூக்கி வீச முடியாது. அடிமையாக்கி அந்த கயிறை தான் என்ன செய்வாங்க, அவங்க வீசியிருப்பாங்க. அது அடுத்து கனல். பாலித்தல் என்பது காத்தல். ஓகே, அந்த பாலித்தலுக்கு தேர்னம் காத்தல். எத்தர்கள் கயவர்கள் அல்லது ஏமாற்றுபவர்கள். ஓகே, சதிராடுதல் என்பது நாட்டியமாடுதல் என்ற பொருள். ஓகே பிள்ளை, இவ்வளோதான் இந்த பாடத்துக்கான விடயங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்கா அந்த பாடத்தில்? ஏதாவது கேட்கணுமா? கிளியரா பிள்ளைகள் இந்த பாடம்? நாங்கள் அடுத்ததில் வந்து பார்ப்போம் நயம் புனைதல்.